அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன ஐடியா, எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. நான் ஒரு கோர்வை சொல்றேன், 4ஆவது கோர்வை. இந்த கோர்வையில நிறைய இருக்கு, நிறையனா ரொம்ப நிறைய இருக்கு. அதுல போய் நிறைய நம்ம யோசனை பண்ணா நிறைய கிடைக்கும். இந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையா பாருங்க. ஒரே கோர்வையை 3 டைப்பா சொல்றேன். ஒன்னொன்னு ஒரு மாதிரியா இருக்கும். ரொம்ப யோசனை பண்ணி நிறைய வாசிக்கலாம். அதுல மற்றது நான் இந்த கோர்வை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயத்த சொல்றேன். இதுல வாசிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், நிறைய வாசிக்கலாம். நம்ம தொடர்ச்சியா வாசிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் ஆதி தாளத்துல சொல்றேன். முதல் டைப், அதாவது முதல் கற்பனை. இதுல பலவித கற்பனை இருக்கு. நான் ஒரு 3 கற்பனை சொல்றேன். அந்த 3 கற்பனையும் எப்படி இருக்கு பாருங்க. முதல் ஆதி தாளம். கிட்டா தோம் தகஜெடுதாம் 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 கிட்டா தோம் த கும் தத்தகஜெடுதாம் 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 கிட்டா கும் த கும் த கும் தட்டி தகஜெடுதாம் தட்டி தகஜெடுதாம் தட்டி தகஜெடுதாம் கிட்டாக தோங்க த கும் த கும் த கும் தட்டி தகஜெடுதாம் தட்டி தகஜெடுதாம் தட்டி தகஜெடுதாம். இதுதான் முதல். அடுத்தது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அடுத்தது சொல்றேன், எப்படி இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் டஃப்பா இருக்கும், கடினமா இருக்கும். ஆனா நம்ம அதை யோசனை பண்ணி பார்த்துட்டோம்னா ரொம்ப எளிமையா வாசிக்கலாம். நான் இதுல அடுத்த மாடுலேஷன் சொல்றேன். கிட்டாக தொங்க தகஜெடுதாம் 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 தாக தொங்க கிட்டா கும் தத்தகஜெடுதாம் 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 தாக தொங்க த தும் கிட்டா கும் தட்டி தகஜெடுதாம் தட்டி தகஜெடுதாம் தட்டி தகஜெடுதாம் தாக தொங்க த கும் த கும் கிட்டா கும் தட்டி தகஜெடுதாம் தட்டி தகஜெடுதாம் தகதா தகதா தகதா. இப்படியும் இதை வாசிக்கலாம். அந்த மாடுலேஷன் பிரகாரம் வாசிச்சோம்னா அப்படி வாசிக்கலாம். அதை அப்படியே மாத்தி கொஞ்சம் டஃப்பா வாசிக்கணும்னா இப்படி வாசிக்கலாம். இதை இன்னொரு மாடுலேஷன்லயும் சொல்றேன். இது எப்படி இருக்கு பாருங்க. இது இன்னும் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ரொம்ப நிறைய வந்துட்டே இருக்கும். அதுல நிறைய வாசிக்கலாம். இதுக்கு அடுத்தது இருக்கு. நான் 3ஆவது சொல்றேன், 3ஆவது மாடுலேஷன் சொல்றேன். கிட்டக்கும் த கும் த கும் தாக தொங்க தகஜெடுதாம் 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 கிட்ட கும் த கும் த கும் தத்தகஜெடுதாம் 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 கிட்ட கும் த கும் தட்டி தகஜெடுதாம் தட்டி தகஜெடுதாம் தட்டி தகஜெடுதாம் கிட்டாக தொங்க தட்டி தகஜெடுதாம் தட்டி தகஜெடுதாம் துருதும் துருதும் துருதும். இப்படி இதுல நிறைய இருக்கு. இதுலயே இன்னொரு 4-5 மாடுலேஷனும் இருக்கு. எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இது ரொம்ப எளிமையா வாசிக்கலாம். இப்ப இதுக்கு நான் அடுத்தது சொல்றேன். 4 அக்ஷரம் நம்ம கூட்டிக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா இதுல எவ்வளவு வேணாலும் வாசிக்கலாம். அரையாவதுன்னு கூட்டிகிட்டே போகணும். இப்ப அடுத்தது சொல்றேன். முதல் சொன்ன மாடுலேஷன்லயே சொல்றேன். இது ரொம்ப நல்லா இருக்கும், டிஃபிகல்ட்டா இருக்கும். நான் இப்ப உங்களுக்கு 3 மாடுலேஷன்ல சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்ட்டு. இந்த 3 மாடுலேஷன்லுமே நான் சொல்றேன். அடுத்தது எப்படி இருக்கு பாருங்க. திக்கிட்டா கும் தத்தகஜெடுதாம் 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 திக்கிட்டாக தொங்க த கும் தட்டி தகஜெடுதாம் தட்டி தகஜெடுதாம் தட்டி தகஜெடுதாம் திக்கிட்டாக தொங்க த கும் த கும் தட்டி தகஜெடுதாம் தட்டி தகஜெடுதாம் தட்டி தகஜெடுதாம் திக்கிட்டா கும் த கும் த கும் தக்கும் தட்டி தகஜெடுதாம் தட்டி தகஜெடுதாம் தகும் கிடகும் திகிடகும் தா. இப்படி இதுல நிறைய வாசிட்டே போலாம். நான் அடுத்த மாடுலேஷன்ல சொன்னேன், அப்படி சொல்றேன். திக்கிட் திக்கிட்டா கும் தத்தகஜெடுதாம் 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 தாக தொங்க திக்கிட்டா கும் தட்டி தகஜெடுதாம்
ததி தகஜிடுதான் ததி தகஜிடுதான் தாக தொங்க தா கும் திக்கிட்ட கும் ததி தகஜிடுதான் ததி தகஜிடுதான் ததி தகஜிடுதான் தா கும் தா கும் தா கும் திக்கிட்ட கும் ததி தகஜிடுதான் ததி தகஜிடுதான் துந்துருதான். இன்னொரு மாடுலேஷன் சொன்ன அந்த மாதிரியும் சொல்றேன். திக்கு டக்கும் த கும் த கும் த கும் தத்தகஜிடுதான் 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 திக்கு ட கும் த கும் தாக குங்க தட்டி தகஜிடுதான் தட்டி தகஜிடுதான் தட்டி தகஜிடுதான் திக்கு ட கும் தாக குங்க தட்டி தகஜிடுதான் தட்டி தகஜிடுதான் தட்டி தகஜிடுதான் திக்கு ட கும் தட்டி தகஜிடுதான் தட்டி தகஜிடுதான் தான் தான் தாங்கு தான். இப்படி இதுல நிறைய வாசிட்டே போலாம். அடுத்தது சொல்றேன். சமத்துல இருந்து 4 அக்ஷரம் கூட்டிகிட்டே போகணும். அரையாவர்தனம், அதாவது அரையாவர்தனம் ஏற்றிட்டே போகணும். அரையாவர்தனம் ஏற்றி சமத்துல இருந்து சொல்றேன். அந்த 3 மாடுலேஷன்லயே சொல்றேன். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி முதல் 2 3 இப்படி மாத்தி மாத்தி சொல்றேன். எப்படி இருக்கு பாருங்க. ததிக்கிட்டாக தொங்க ததி தகஜிடுதான் தட்டி தகஜிடுதான் ததி தகஜிடுதான் ததிக்கிட்டா கும் பா கும் ததி தகஜிடுதான் ததி தகஜிடுதான் தட்டி தகஜிடுதான் ததிக்கிட்டா கும் த கும் த கும் தட்டி தகஜிடுதான் தட்டி தகஜிடுதான் தட்டி தகஜிடுதான் ததிக்கிட்டாக தொங்க த கும் த கும் தக்கும் ததி தகஜிடுதான் ததி தகஜிடுதான் தத்தான் தத்தான் தத்தான். இப்போ அடுத்த மாடுலேஷன்ல சொல்றேன். இது புரியுறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். புரிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதுல நிறைய வாசிக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது சொல்றேன். அடுத்த மாடுலேஷன். ததி கீட்டாக தொங்க ததி தகஜிடுதான் தட்டி தகஜிடுதான் ததி தகஜிடுதான் தாக தொங்க ததி கீட்டா கும் தத்தி தகஜிடுதான் தட்டி தகஜிடுதான் தட்டி தகஜிடுதான் தாக தொங்க த கும் தத்திக்கிட்ட கும் தட்டி தகஜிடுதான் தட்டி தகஜிடுதான் தட்டி தகஜிடுதான் தா கும் த கும் த கும் தத்திக்கிட்ட கும் தட்டி தகஜிடுதான் தட்டி தகஜிடுதான் தகதா தகதும் தகதா. அடுத்த மாடுலேஷன் சொல்றேன். கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. ததிக்கிட்ட கும் த கும் த கும் தாக தொங்க தட்டி தகஜிடுதான் தட்டி தகஜிடுதான் தட்டி தகஜிடுதான் ததிக்கிட்ட கும் த கும் த கும் தட்டி தகஜிடுதான் தட்டி தகஜிடுதான் தட்டி தகஜிடுதான் ததிக்கிட்ட கும் த கும் தட்டி தகஜிடுதான் தட்டி தகஜிடுதான் தட்டி தகஜிடுதான் ததிக்கிட்டாக தொங்க ததி தகஜிடுதான் தி தகஜிடுதான் தி தகஜிடுதான். இப்படி இதுல நிறைய வாசிட்டே போகலாம். ஒரு ஆவர்த்தனம் ஏத்தியுமே இதுல வாசிக்கலாம். பட் இது கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த ஐடியா பண்ணியிருந்தேன். எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. நன்றி, வணக்கம்.